அமலோர்க்கோ மரியாயே வாழ்க. அன்புள்ள மாதாவின் பிள்ளைகளாய் உங்களுக்கு அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாதா அப்போ சபையின் சார்பாக சகாயமத பட்டணம் என்ற இடத்தில் உலக சேராக்கினி மாதா ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த ஆலயம் கட்ட வேண்டி மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனலில் கடந்த 2 வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் பெயரால் வாழ்த்துக்கள். ஒரு வீடியோவில் ஒரு உலக ஜெயராக்கினி மாதா ஆலயத்தை கட்டுவதற்காக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு மாதாவுக்கு உதவி செய்வதற்காக பொருள் உதவியெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அந்த ஆலயத்தை பற்றி முழுமையான தகவல் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். உலக ஜெயராக்கினி மாதா ஆலயம் அதை பற்றி கூடுதல் தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவை பார்த்து அநேக பேர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இதற்காக நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கருத்துக்களுக்காக நாங்கள் தினமும் எங்களுடைய ஜெபமாலையிலும் தானும் அணிந்தின திவ்ய பலிபூசையிலும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யூடியூப் சேனல் நடத்தும் சகோதரர் பிரான்சிஸ் சேவர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது உலக ஜெயராக்கினி மாதா ஆலயம் கட்டுமான பணி முடிந்து விட்டதா, என்ன நிலைமையில் உள்ளது என்று அநேக பேர் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய கட்டுமான பணியினுடைய தற்போது நிலைமையை இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஆலயத்தின் மேற்கூரை முடிந்துவிட்ட நிலையில் பீடத்திற்கு நேர் மேலே உள்ள தூண் வேலையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக சென்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைக்கு முன் இந்த டூம் வேலையை நாங்கள் விரைவில் முடிக்க விரும்புகிறோம். தேவ கிருபையால் விரைவில் முடியும் என்று நம்புகிறோம். இந்த ஆலயத்தின் மேற்கூரையே நடந்து கொண்டிருக்கிற வேலையை நீங்கள் பார்க்கலாம். தேவ பராமரிப்பினாலும் பரிசுத்த தேவ மாதா சூசேவருடைய இரக்கத்தினாலும் பரிசுத்த சமணசுகள் உத்தரிக்கிற ஆன்மாக்களுடைய உதவியினாலும் எப்படி மதுரை இடைக்கோட்டூர் சேசுவின் திரு இருதய ஆலயம் கட்டப்பட்டதோ அதேபோல் இந்த உலக ஜெயராக்கினி மாதா ஆலயமும் கட்டப்பட்டு வருகிறது. தேவ மாதா பாத்திமாவில் கேட்டுக்கொண்டபடி மரியாயின் மாஸ்டர் இதயத்திற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு சிறிய சபை தான் மாதா அப்போது சபை. இந்த சபையை ஸ்தாபித்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சங்கைக்குரிய அந்தோணி சேவியர் சுவாமி அவர்கள். இந்த சபையின் சார்பாக மாதா பரிகார மலர், மாதாவின் சூசி அச்சகம் ஆகிய 2ஐ நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த சூசி அச்சகத்திலிருந்து தேவ சம்பந்தமான கத்தோலிக்க வேத நூல்கள், ஞான நூல்கள், மாதாவை பற்றிய புத்தகங்கள், பாரம்பரிய ஜெப புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடுகிறோம். மரியாயின் மாசத்தை இருதயத்திற்கு ஆறுதல் தரக்கூடிய முதல் சனி பக்தி முயற்சியையும் அனுசரித்து பரப்பி வருகிறோம். இப்பகுதியை சுற்றியுள்ள பள்ளி குழந்தைகளுக்கு ஞான உபதேசம் கற்பித்து வருகிறோம். மேலும் கடந்த 40 வருடங்களாக மாதாவுக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணிக்கும் விதமாக 33 நாள் தயாரிப்பு என்ற அர்ப்பண பக்தி முயற்சியையும் பரப்பி வருகிறோம். இதை காணும் தேவமாதாவின் பிள்ளைகளே, இந்த ஆலயம் கட்டி முடிக்க உங்களுடைய மேலான உதவிகளை நாடி வருகிறோம். இந்த ஆலயம் கட்டி முடிக்க தேவையான மொத்த தொகை 1,23,00,000 ஆகும். எங்களுடைய முகவரியையும் வங்கி விவரங்களையும் கீழே கொடுத்துள்ளோம். இந்த உலக ஜெயராக்கினி மாதா ஆலயத்திற்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். உங்கள் கருத்துக்களுக்காக நாங்கள் தினசரி ஜெபிக்கிறோம். எங்கள் அணிதின காணும் திவ்ய ஒளி பூசைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் கருத்துக்களுக்காக திவ்ய ஒளி பூசையையும் நாங்கள் நிறைவேற்றி செய்கிறோம். சேசுவும் மாதாவும் அச்சிஷ்ட சுசேவும் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்களாக. அமலோர்க்கோ மரியாயே வாழ்க. கன்னி தாயே எம் தஞ்சமே வாழ்க.